இது மகிமை நேரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிமை நேரம். உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்திலே 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்த்தோம். என்ற நாளிலே 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நேற்றைய தினத்திலே மோசேயினிடத்தில் கர்த்தர் பேசினதை பார்க்க போகிறோம். இந்த நாளிலே மோசே கர்த்தரிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்க போகிறோம். 1ஆம் வசனத்தில் நாம் தெளிவாக இதை குறித்து நாம் தியானிக்கலாம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் முச்செடியில் தரிசனமானார். மோசே பார்க்கிறான், சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன்பா, ஈசாக்கின் தேவன், முற்பிதாக்களின் தேவன். இவன் தான் சொல்றான், முச்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அற்புதமான காட்சி, பக்கத்துல போய் பார்ப்பேன். கர்த்தர் நிற்கிறாரு, பயப்படுறான். ஆனால் சொல்றான், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, என்ன நம்ப மாட்டாங்க, உனக்கு தரிசனமாகலன்னு சொல்லுவாங்க. 2ஆம் வசனத்தை கர்த்தர் அவன் பேசுறாரு. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். 3ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். தரையில போட்டுங்கிறாரு, பாம்பா மாறிச்சு, விலகி ஓடுறான். 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, எப்பா கையை நீட்டி பிடி, கையை நீட்டி பிடி, அந்த வாழை பிடிங்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அவன் கையிலே கோலாயிற்று. பாம்பா மாறுது, பிடி, வாழை பிடிங்கிறாரு, வாழை பிடிக்கிறான், திரும்பி கோலா மாறிடுது. எப்பா இதுதான்ப்பா அடையாளம், உனக்கு இதான் அடையாளம். அடுத்தாலும் இன்னொரு அடையாளத்தை கட்டுறாரு, உன் கையை மடியில் போடுப்பா. மடியில் போடுறான். மடியில் போட்டு வெளியே எடுக்கும் போது அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. கை வெண்குஷ்டமாக மாறிடுச்சு. திரும்பி மடியில் போடுங்கிறார், போடுறான், எடுக்கிறான், மடியில் போட்டு கையை திரும்பி எடுக்கிறான், சாதாரண கையை மாறிடுச்சு. எப்பா முந்தினதுக்கு செவி கொடுக்கலனா இந்த 2ஆவதுக்கு செவி கொடுப்பாங்கப்பா. அடுத்தால சொல்றாரு, எப்பா 3ஆவது சொல்றாரு, 9ஆம் வசனத்தை வாசித்து, இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமல் இருப்பார்கள். அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இரத்தமாகும் என்றார். தண்ணீர் ரத்தமாயிரும், நீ கொண்டு வந்து வெட்டாந்தரையில் ஊற்று, தண்ணீர் ரத்தமாயிரும் சொல்றார். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிக்கொடாமல் இருப்பார்களே, ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நிலத்தில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். இவ்வளத்தையும் சொல்றாரு. அதுக்கு வர 10ஆம் வசனத்தில் மோசே சொல்றாரு பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியவனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். ஆண்டவரே, என்னால் பேசிக்கிட முடியாது, திக்கு வாயும் மந்த நாவு உள்ளவன். அடுத்த அவர் கர்த்தர் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசுறாரு. எப்பா சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. உண்டாக்குறவன் யாருப்பா? நான் இல்லப்பா. ஆனால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். இது எல்லாம் கர்த்தர் பேசினவர் 13ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். என்ன உற்றும் வேற யாரையாவது அனுப்பிடும், வேற யாரையாவது அனுப்பிடும். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, இவ்வளவு பேசினார் கர்த்தர், கோபம் வந்துச்சு. சரியப்பா, உனக்கு துணைக்கு ஆரோன் வருவான், போ, நீங்க 2 பேரும் போங்க. நேர மோசே வேகமாக போகல. நேர மோசே மாமன்ட்ட வர்றான். மாமன்ட்ட வந்து சொல்கிறான், நான் எகிப்துக்கு போகணும், எனக்கு உத்தரவு ஓடும். ரைட், போயிட்டு வாரு, எகிப்துக்கு போயிட்டு வாருன்னு சொல்லி புறப்படுகிறான். எகிப்திற்கு புறப்பட்டு அவன் எகிப்திற்கு புறப்பட்டு வரும்போது எகிப்துக்கு புறப்பட்டு வந்தாச்சு. எகிப்துக்குள்ளே வந்தாச்சு. 5ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எகிப்துக்கு வந்தாச்சு. எகிப்துக்கு வரும்போது 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு மோசேயும் ஆரோனும்
பார்வோனிடத்திற்கு போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடுபடி என் ஜனங்களை போகவிடும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். பார்வோனை வந்து சந்திச்சிட்டார். அதற்கு முன்னால 4ஆம் அதிகாரத்தில் இவங்க நுழையிறாங்க. நுழைஞ்சோன்னு மோசையும் ஆரோனும் 29ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசைக்கு சொல்லி சகல வார்த்தைகளும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முதாக அந்த அடையாளங்களும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார்கள். இங்க பார்வோனுக்கு முன்னால் அடையாளங்களை அற்புதங்களை மோசையும் ஆரோனும் செய்கிறாங்க. இதை பார்வோன் பார்க்கிறான். இதை பார்வோன் பார்த்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போக விடலை. தொடர்ந்து இங்கே வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஒவ்வொரு வாதையாக அனுப்புகிறார். 6ஆம் அதிகாரத்துக்கு ஒரு வாதை, 6ஆம் அதிகாரத்துக்கு வாதை வருது. ஒவ்வொரு வாதையாக வருது. ஒவ்வொரு வாதைக்கு பிறகும் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திடுவான். இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டேன் கடினப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் கடைசி உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடைசி வாதை வருது. 13ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே மனிதர் மிருக ஜீவங்களையும் கற்பந்திரத்து பிறக்கிற முதற் பேர அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, இது என்னுடையது என்றார். முதற் பேர அனைத்தையும் பரிசுத்தப்படுத்து, இது எனது. அதுக்கு முன்னால 12ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பரிசுத்தம் என்ன சொல்றாரு, முதல் பேர எல்லாத்தையும். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் கடைசியில் சொல்றாரு, 29ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 29ஆம் வசனம், நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீச்சு இருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவலில் கிடக்கிறவனுக்கும் சிறைப்பட்டவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரான அனைத்தையும் மிருக ஜீவனின் தலையற்றையும் கர்த்தர் அளித்தார். பார்வோனுடைய பிள்ளை வரைக்கும் செத்து போச்சு. சிங்காசனத்தில் உட்காருகிறவர வரைக்கும் செத்து போச்சு. எல்லாத்தையும் கர்த்தர் அழிக்கிறார். அழிச்ச பிறகு பார்வோன்னு சொல்றான், ஓடுங்க எங்க தேசத்தில் இருக்காதீங்க. இவங்க சும்மா வந்தாங்க, கர்த்தர் சொன்னபடி எகிப்தில் இருக்கிற கொள்ளை அடிக்கிறாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், எப்பா பிடிங்கப்பா, எங்க தேசத்தை விட்டு போங்க, எங்க தேசம் அழியுது. பார்வோன்ட்ட போய் சொல்றாங்க. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய ஊழியரும் சகல ஊழியர்களும் எகிப்தியர் ராத்திரியில் எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்தில் உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இல்லாதிருந்தது. ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடி உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றார். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். ஓடுங்க என் தேசத்தை விட்டு ஓடுங்க சொல்லி. உங்க வீட்டில் இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம், அடிமைத்தனத்தை இருக்கலாம். நீங்கள் இதை வாஸ்து பார்த்து இதை நீங்கள் நாம் தியானித்தோம். கர்த்தர் சந்தித்தார். சந்திக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களை பாடுகள் என்று அடிமைத்தனத்தில் நின்று உபத்திரவற்றவர் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து செயல்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை